Hello everyone, welcome to my YouTube channel Study with me for CSE. நீங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது, எந்த ஒரு ரூட்ல போகிறது, என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே தெரியாம இருக்கா? சோ இல்ல உங்களுக்கு வந்துட்டு சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசை இருக்கு. பட் இது எதுவுமே தெரியாததுனால நீங்க பர்சியூ பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்துட்டு சிவில் சர்வீஸ்னா என்னது, யூபிஎஸ்சினா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யூபிஎஸ்சி? நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம இப்போ இது ஒரு எக்ஸாம் கரெக்ட்டுங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்றாங்க. சோ இந்த எக்ஸாம் அப்படின்னும் போது யூபிஎஸ்சி தான் இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எக்ஸாமோட நேம் கிடையாது. எக்ஸாமோட நேம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சிங்கிறது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யூபிஎஸ்சி அப்படின்னா, யூபிஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது பப்ளிக்கான சர்வீஸ் பண்ற சர்வன்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய கமிஷன் தான் யூபிஎஸ்சி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல பண்றதுனால இது யூபிஎஸ்சின்னு சொல்றாங்க. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல பண்ணியிருந்தா எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த எஸ்பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மள ஊருடைய டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பாடி தான். அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி. இது டாப் டயர் கவர்மெண்ட் ஜாப்ஸ், நல்ல ஹை போஸ்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை இது பண்ணுது. அதுல சிவில் சர்வீசஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் தான், ஒன் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறதுனா என்ன? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி இது வருது இல்லையா? அதுதான் நம்ம சிவில் சர்வீஸ்னு சொல்றோம். இன் ஜென்ரல் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்றது எதுனா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். ஒருத்தவங்க ஐஏஎஸ்க்கோ இல்ல ஐபிஎஸ்க்கோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களதான் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. இது தவிர இப்படி பார்த்தா யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ, அதுக்கப்புறமா சிடிஎஸ், சிஏபிஎஃப், ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ்ங்கிறது தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்றாங்க. இவங்க ஏஜ் லிமிட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 21 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 21 வயசு ஆகியிருந்தா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அது அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகியிருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் ரெக்யர்டு இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, பிஎஸ்சியா இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், பிஇ இருக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் கூட நீங்க படிச்சிருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். நீங்க எந்த பேச்சுலர் டிகிரியா வேணா இருக்கலாம். பட் நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கணும். இட் மீன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும் அந்த டிகிரிய அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்னன்னா, நீங்க இப்போ ஒரு தேர்ட் இயர்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன், ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கேன், இல்ல நான் இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கேன், எனக்கு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நான் இன்னும் டிகிரி வாங்கல, இப்படிதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா, நோ, யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ நீங்க ஒரு டிகிரி ஹோல்டராகவும் இருக்கணும், 21 இயர்ஸாவும் இருக்கணும். நீங்க உங்களோட டிகிரியை நீங்க வாங்கியிருக்கணும். இட் மீன்ஸ் கான்வகேஷன் நடந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட மொத்த செமஸ்டர், எண்ட் செமஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த எண்ட் செமஸ்டர் வரைக்கும் ரிசல்ட்ல நீங்க ஃபுல்லா அரியர் இல்லாம கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த சர்டிபிகேட் நம்பரை வச்சோ, இல்லைன்னா 6th செமஸ்டர்ல இருக்கக்கூடிய மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட் நம்பரை வச்சோ நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி பண்றதுனா உங்களுக்கு 6th செமஸ்டர், அதாவது ஃபைனல் செமஸ்டர், பிஇ எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா 8 செமஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ உங்களோட ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய மார்க் மார்க் லிஸ்ட் இருக்குல்ல, மார்க் ஷீட், அந்த சர்டிபிகேட் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ அது எப்படி ஜென்ரேட் ஆகும்? நீங்க அது கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுல ஜென்ரேட் ஆகியிருக்க முடியும். ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான், நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, டாக்டரேட் பண்ணவங்க கூட பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி இஸ் பேச்சுலர் டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, சர்வீசஸ். அதாவது இப்போ யூஸ்வலா இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் எதுக்காக வருவாங்கன்னா, ஐஏஎஸ் சொல்லுவாங்க பாதி பேர், மீதி பேர் ஐபிஎஸ் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸும் யூபிஎஸ்சியோட கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான். ஆனா அது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வராது. இதுதான் சிவில் சர்வீஸ். அதாவது இங்க நான் நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்கேன்னா,
இதுல ஃபர்ஸ்ட் 3 பாருங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ். இது 3மே வந்துட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3மே வந்துட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ். அதுக்கு அடுத்து வந்து குரூப் ஏ சர்வீசஸ், அதுக்கு அடுத்து குரூப் பி சர்வீசஸ். இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் தான். அதாவது ஒரே எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா? அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் இது எல்லாருமே எழுதுவாங்க. இந்த சர்வன்ஸ் எல்லாருமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் எழுதுவாங்க. என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒண்ணு வந்து அவங்களுடைய மார்க்ஸ். அவங்க வந்து கடைசியா ஃபைனல் லிஸ்ட்ல ஒரு 1000 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 பேர்ல வந்துட்டு டாப் மார்க்ல இருக்கவங்களுக்கு இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த கொஞ்சம் மார்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு குரூப் ஏ சர்வீசஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த மார்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு குரூப் பி சர்வீசஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் தான், ஒரே மெயின்ஸ் தான், ஒரே இன்டர்வியூ தான். ஸோ இது மூணுமே வந்து 3 ஸ்டேஜ்மே ஒன்னாதான் அவங்க பாஸ் பண்றாங்க, ஒன்னாதான் கடந்து வராங்க. பட் ஒரே டிஃபரெண்ட் என்னன்னா அவங்களுடைய மார்க். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிட்டி பேஸ்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த கேட்டகரிக்கு எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எந்த அளவுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கு, அப்படி சர்வீஸ் அலாட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துமே வந்துட்டு இது சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் தான். இங்கேயும் ஒரு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இருக்கு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு சொல்லக்கூடியது நம்ம முன்னாடி ஸ்லைட்லயுமே வந்துட்டு பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கேயும் நம்ம பார்த்திருந்தோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ங்கிறது தான் சிவில் சர்வீஸ்ல வரும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ங்கிறது வந்துட்டு சிவில் சர்வீஸ்ல வராது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றது தான். பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேற. ஆனா இதுல என்னன்னா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்கல்ல, ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஸோ இந்த ப்ரிலிம்ஸும், அதாவது இந்த இதுக்கான ப்ரிலிம்ஸும் அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஐஎஃப்ஓஎஸ் இந்த இதுக்கும் சேம் ப்ரிலிம்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ ஐஎஃப்ஓஎஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் ஒண்ணுதான். இதுல வந்து மெயின்ஸ் மாறிடும். இது எல்லாத்துக்குமே சேம் மெயின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தான். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ், ஒரே மெயின்ஸ், ஒரே இன்டர்வியூ தான். ஸோ ஐஎஃப்ஓஎஸ்க்கு மட்டும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேஞ்ச் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து மூணா இருக்கும். இதுல ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்து மெயின்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூங்கிறது வந்து 1-on-1 இன்டர்வியூ மாதிரியோ, ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரியோ, இல்லை குரூப் டிஸ்கஷன் மாதிரியோ இல்லாம பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, உங்களுடைய நீங்க வந்துட்டு ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்துட்டு அங்க பர்ஃபெக்டா இருக்கணும். டிசிப்ளின், மேனரிசம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இன்டர்வியூ வந்து பர்சனாலிட்டி டெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? பர்சனாலிட்டி டெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வரலாம். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல 2 பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. இது ஜெனரல் ஸ்டடீஸ் 2ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு யூஸ்வலா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ இந்த GS1, GS2 ரெண்டுமே வந்துட்டு ஒரே நாள்ல தான் நடக்கும். ஓகேங்களா? மோஸ்டா வந்துட்டு மே மந்த்ல தான் வந்துட்டு எக்ஸாமே நடக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் ஐஎஃப்ஓஎஸோட ப்ரிலிம்ஸ் ரெண்டும் ஒரே ப்ரிலிம்ஸ் இல்லையா? ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து மேல தான் நடக்கும். இன் ஜென்ரல் நான் சொல்றது. ஸோ இதோட டைப் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரே நாள் தான் நடக்கும். மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். பேப்பர் 1 வந்துட்டு மார்னிங்கும், பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூனும் நடக்கும். ஸோ இதோட டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் தான் ரெண்டுத்துக்குமே. அதாவது ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, நீங்க ஷேட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி. இதுல இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், இது வந்து மெரிட் பேப்பர். மெரிட் பேப்பர் அப்படின்னா, இந்த மெரிட் பேப்பர்ல நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போறீங்களா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. வேற இந்த பேப்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, சிசாட் பேப்பர்னு சொல்லக்கூடியது, அது வந்து குவாலிஃபையிங் பேப்பர். அதாவது இதுல வந்துட்டு நீங்க நிறைய மார்க் எடுக்கணும்னு கிடையாது.
அவங்க வந்து இவ்வளவுதான் நீங்க எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே யூ வில் பி குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலா. இந்த பேப்பர் 2ல வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸுக்கு இங்க 200 மார்க், 80 கொஸ்டினுக்கு இங்க 200 மார்க். அதாவது என்னன்னா, இந்த இதுல வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், இங்க வந்துட்டு 2.5 மார்க்ஸ். அதுதான் இங்க வந்துட்டு டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 2 மணி நேரம் தான் நடக்குது. இந்த இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 80 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்க 200 மார்க்குக்கு நீங்க ஜஸ்ட் 67 மார்க்ஸ் எடுத்தா போதும். ஓகேங்களா? 67 மார்க் எடுத்தாலே நீங்க வந்து இந்த பேப்பர்ல பாஸ். நீங்க இந்த பேப்பர்ல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுல வந்துட்டு இத வந்து கணக்குலயே எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து இங்க 67 நீங்க எடுக்கல. நீங்க வந்து இங்க வந்து 60 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே 60 தான் நீங்க எடுத்திருக்கீங்க. பட் நீங்க வந்து இதுல வந்து ஒரு 120 எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? 120லாம் வாய்ப்பு இல்ல. சும்மா வச்சுக்கலாம் நம்ம. நீங்க 60 தான் எடுத்திருக்கீங்க. பட் இங்க 120 தான் எடுத்திருக்கீங்கன்னா, நீங்க இங்க எடுத்ததே வேஸ்ட் ஆயிடும். நீங்க வந்து இங்க 67 எடுத்தா மட்டும் தான் இத கால்குலேட்டே பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து இத எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரிலிம்ஸ்ல இருக்கிற ஒரு இது. சோ வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா எழுத தெரிஞ்சவங்க, இல்ல ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்க அப்படிலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிலிம்ஸ் தான் கஷ்டம். பிரிலிம்ஸ் வந்து ஒரு லக் பேஸ்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை தாண்டி எந்த அளவுக்கு நீங்க எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ்ல வந்து இத்தனை பேப்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி, இது ரெண்டுமே வந்து ஒரு தனி கேட்டகரி. இது ரெண்டும் வந்து ஏன் தனி கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு குவாலிஃபையிங் பேப்பர். இது ரெண்டுத்துல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 300 மார்க்குக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். 3 மணி நேரம் தருவாங்க. டிஸ்கிரிப்டிவ் தான், எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான் மெயின்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் இருக்கு, OMR தருவாங்க. மெயின்ஸ் எல்லாமே எழுதுறதா தான் இருக்கு. ஸோ குவாலிஃபைங் பேப்பர் தான் அந்த பேப்பர் ஏ அண்ட் பி. இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ், 22 லாங்குவேஜஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் தமிழ் எடுப்பாங்க மோஸ்டா. சில பேர் ஹிந்தி எடுப்பாங்க. இப்போ இந்த கேவில எல்லாம் படிச்சவங்க வந்துட்டு ஹிந்தி எடுப்பாங்க. அவங்களுக்கு ஹிந்தி எடுக்கிறதா தமிழ் எடுக்கிறதான்னு தெரியாம இருக்கும். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, இது வந்து ரொம்ப ஈஸியா பாஸ் ஆகுற மாதிரியான ஒரு பேப்பர் தான். ஓகேங்களா? எதுல வந்து நீங்க கம்ஃபர்ட்ன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. ஓகே. அண்ட் இது வந்து இங்கிலீஷ். இது ரெண்டுமே வந்து கம்பல்சரி பேப்பர். ஓகே. ஸோ இந்த பேப்பர் ஏ அண்ட் பி வந்து குவாலிஃபையிங் தான். நீங்க இதுல எடுக்கிற இதுல வந்து பாஸ் ஆகிடும் மோஸ்டா. இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இங்க இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் தான். இது எல்லாமே மெரிட் பேப்பர். அதாவது இதை வந்து ஃபைனல் இதுக்கு எடுப்பாங்க. நீங்க வந்து இந்த இதுல நீங்க 300க்கு 300 எடுத்தாலும் இன்டர்வியூ போகும்போது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்க பாஸ் ஆகுற அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். மீதமானதெல்லாம் வந்துட்டு இங்க எதுக்கு எடுக்கணும்னா, நீங்க இந்த பேப்பர்ஸ்ல தான் எடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய இந்த 7 பேப்பர்ஸ்ல தான் நீங்க வந்துட்டு எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்துட்டு எஸ்ஏ, செகண்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் 1, தேர்ட் வந்துட்டு GS2, ஃபோர்த் GS3, ஃபிஃப்த் GS4, சிக்ஸ்த் வந்துட்டு ஆப்ஷனல், செவன்த்தும் ஆப்ஷனல். இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டுமே, இந்த ஆப்ஷனல்ல இதுவும் இதுவும் ரெண்டுமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசிக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிசிக்ஸ் 1, பிசிக்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுவும் டிஸ்கிரிப்டிவ் தான் இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆப்ஷனல் உங்களுக்கு எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எதுல ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களோ அதுல எடுத்துக்கலாம். காலேஜ்ல நீங்க ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க. காலேஜ்ல இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கலாம். நீங்க வந்துட்டு நான் ஆப்ஷனல் அதுவே எடுக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது பாத்தீங்களா, 250 அண்ட் 250 மொத்தமா 500 மார்க்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 500க்கு நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணணும். நீங்க ஒரு 300 ஸ்கோர் பண்ணணும் 500க்கு. ஸோ அப்போ 300 மார்க் நீங்க எதுல எடுக்க முடியுமோ அந்த பேப்பரை தான் நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கும் போது வந்துட்டு நல்லா யோசிச்சுட்டு பார்த்துட்டு அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டு பிஒய்க்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு எடுங்க. அண்ட் இந்த 5 பேப்பருக்கு இப்ப வரலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஸ்ஏ பேப்பர். ஸோ இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு 2 செக்ஷனா இருக்கும். ரெண்டு எஸ்ஏ தான் நீங்க எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு எஸ்ஏ, செகண்ட் செக்ஷன்ல ஒரு எஸ்ஏ. மொத்தத்துக்கும் 250 மார்க். ஒரு எஸ்ஏக்கு 125 மார்க். ஸோ 125 மார்க்குக்கு ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா அது எப்படி எழுதணும்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இது பேசிக்கா எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆஹ் ஒரு மாதிரி ப்ராவர்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கோட் பண்ணி அப்படி எழுதணும். அண்ட் அடுத்து இந்த 4 பேப்பர்ஸ் இருக்கு. இந்த 4 பேப்பர்ஸ்ல இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பேப்பர் 5 பார்க்கலாம். பேப்பர் 5 வந்துட்டு என்னது, எத்திக்ஸ். அதாவது GS4ன்னு சொல்லுவாங்க. எத்திக்ஸ் பேப்பர். எத்திக்ஸும் இந்த இந்த எத்திக்ஸ் பேப்பருங்கிறது வந்துட்டு இதுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, லைக் ஒரு நீங்க வந்துட்டு ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுதான். ஓகேவா? நீங்க வந்து உண்மையாவே கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான் வந்து இந்த எத்திக்ஸ் பேப்பர். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். இதுல வந்துட்டு நிறைய பேட்டர்ன் இருக்கு. PYQs எல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த இதுல பாருங்க, இந்த பேப்பர் 1, 2, பேப்பர் 2, 3 and 4, GS1, 2, 3 இந்த மூணுமே வந்துட்டு இதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர் 1 GS-ம், இந்த மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 GS1, 2, 3யும் சேம் தான். ஓகேங்களா? கொஞ்சம், அதாவது நான் எப்படி சொல்றது, சேம் தான்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க இந்த இடத்துலயும் படிக்க போறீங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அண்ட் ஃபைனலி இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவா தான் இருக்கும். இந்த எல்லாமே வந்துட்டு மெரிட் பேப்பர்ஸா இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே 3 மணி நேரம் தான். எல்லாத்துக்குமே ஈச் பேப்பருக்கு 250 தான். இந்த 250ல இருந்து இந்த 250 வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றீங்களோ அந்த மார்க் தான் வந்துட்டு உங்களை ஃபைனலுக்கு, அதாவது இன்டர்வியூ ஃபேஸ்க்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இன்டர்வியூங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் இன்டர்வியூவா இருக்கும், நீங்க பேசுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 30ல இருந்து 45 மினிட்ஸ் நடக்கும். 275 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கிற மார்க் பிளஸ் இந்த மார்க், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலா கால்குலேட் ஆகி நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு இந்த போஸ்ட் அலாகேட் பண்றது அண்ட் வந்து சர்வீஸ் வர்றது வராம போகுது, இதுதான் வந்து உங்களை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சிலபஸ்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ் பார்க்கல. நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சிலபஸ் வந்து அது பெருசு, பல பேஜுக்கு போகும். நம்ம இப்ப பார்க்க போறது சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே. ஸோ இன்டர்வியூக்கு நம்ம பெருசா சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம பண்ண மாட்டோம். அது வந்து என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அண்ட் வந்து உங்களுடைய ஆப்ஷனல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கல்ல, இந்த ஜிஎஸ்ல எல்லாம் படிச்சிருக்கீங்களா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல, அதுல இருந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு தனியா அதுக்குன்ட்டு தனி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால நான் இங்க வந்து இன்டர்வியூ போடல, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். பேப்பர் 1 வந்துட்டு ஜிஎஸ், பேப்பர் 2 வந்து GS2. GS2 நம்ம வந்து சிசாட்னு சொல்லுவோம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ங்கிறது மெரிட் பேப்பர். இதுல வந்து என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, ஸ்கூல்ல சோஷியல் சயின்ஸ்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்த 4 தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ல ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே யூபிஎஸ்சி கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட், இந்த 4 சப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது தவிர என்ன இருக்குன்னா என்விரான்மெண்ட் இருக்கு அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது சயின்ஸ் கிடையாது. அதாவது நீங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பேசிக் சயின்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் தேர். பட் பேசிக் சயின்ஸை தாண்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்றத பொறுத்து தான் இந்த இது இருக்கு. அண்ட் என்விரான்மெண்ட் பேப்பர். இந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த ஜியாகிரபி பேப்பர் கூட லிங்க் ஆகி வரும். ஓகேங்களா? ஜியாகிரபில நீங்க படிக்கிறது கொஞ்சம் வந்து என்விரான்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட்ல படிக்கிறது ஜியாகிரபில ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் பேப்பர் 2 தட் இஸ் சிசாட். ஸோ இந்த சிசாட் பேப்பர் வந்துட்டு 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பேப்பர் 2ல நம்ம பண்ணியிருப்போம். என்னன்னா ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜுக்கு கீழே ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆனா நீங்க ஸ்கூல் லெவல்ல படிச்ச மாதிரி இது ஈஸியா இருக்காது. ஸோ யூபிஎஸ்சி கேட்கறதுனால டஃபா கேட்பாங்க. அதே தான், சேம் ஒரு பேசேஜ் இருக்கும். பேசேஜுக்கு கீழே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட்டுங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை படிக்கிறதுக்கே வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.
ஸோ அடுத்து ரீசனிங்னா என்ன தெரியுமா? ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல இருந்த ஒருத்தர், இவர் வந்து என்னோட அம்மாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த போட்டோல இருக்கவருக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாத்தீங்களா? அதுதான் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேக்குறது. பிளஸ் வந்துட்டு நான் வந்து என்னோட வீட்ல இருந்து 10 கிலோமீட்டர் நடந்து போனேன். அதுக்கப்புறமா ஈஸ்ட் எடுத்தேன். அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஒரு வெஸ்ட் எடுத்தேன். இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன்? வீட்ல இருந்து நான் இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கேன்? அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது வந்துட்டு இட்ஸ் ரீசனிங். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா மேத்ஸ் வச்சு வர்றது. ஓகேங்களா? அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுலயே பெரிய பெரிய இதெல்லாம் வரும் பாத்தீங்களா? ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ்ல நம்பர் சிஸ்டம் வரும். இது எல்லாமே வந்துட்டு இங்க வரும் ஆப்டிடியூட்ல. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. ஹோப் யூ கிளியர். அடுத்து வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மெயின்ஸ்ல இந்த 2 குவாலிஃபையிங் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா? அந்த 2 வந்துட்டு அது ரொம்ப சிம்பிள். அது ஓகே, அது விட்டுருங்க. அதுக்கு அடுத்து எஸ்ஏ வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு 2 எஸ்ஏ குடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு செக்ஷன்லயும் நம்ம ஒரு ஒரு எஸ்ஏ எழுதணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 4 எஸ்ஏ இருக்கும். 4ல ஒரு எஸ்ஏ நீங்க எழுதணும். செகண்ட் செக்ஷன்ல 4 இருக்கும். அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய 4ல 1 நீங்க எழுதணும். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் சேர்த்து 2 எஸ்ஏ எழுதியிருப்பீங்க. சோ அது வந்து இந்த மாதிரி கோட் இல்ல ப்ராவர்ப்ஸ் அப்படி இருக்கும். சோ அத வந்து நம்ம கேர் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து ஆப்ஷனல், ஒவ்வொருத்தவங்களோட ஆப்ஷனல் வந்து மாறும். அந்தந்த ஆப்ஷனல் எடுக்கிறவங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ அதுவுமே வந்து நம்ம இப்போ சிலபஸ்ல நம்ம பார்க்க முடியாது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேப்பர் 2ல இருந்து பேப்பர் 5 பார்க்கலாம். அதாவது GS1, 2, GS1, 2, 3 அண்ட் 4. GS4 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து GS4. GS4 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். சோ நீங்க எந்த அளவுக்கு எத்திக்கலா நடந்துக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற மாரல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க அங்க லஞ்சம் வாங்குவீங்களா? இல்ல உங்களோட மேலதிகாரி தப்பு பண்றாங்கன்னா அதை நீங்க தட்டி கேட்பீங்களா? இல்ல யாராவது ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரியான லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல நீங்க ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அதை நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கறது. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுதான் வந்து எத்திக்ஸ் பேப்பர். எத்திக்ஸ் பேப்பர் வந்து நீங்க நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது வந்து ஒரு தனி செப்பரேட் பேப்பர் இது. ஓகேங்களா? எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து இந்த 3 பாருங்க. GS1, GS2, GS3. இது 3ம் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ்ல இங்க பாருங்க. இங்க ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குல்ல, இதோட ரெஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சில ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்கு இல்லையா? இந்த 1ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இது 3மே வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஹிஸ்டரி ரிலேட்டட். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ரிலேட்டடா இது 3மே இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜியாகிரபி. இங்கேயும் ஜியாகிரபி இருக்கு அண்ட் இங்கேயும் ஜியாகிரபி இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க இந்தியன் சொசைட்டி. இந்த இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறதுமே வந்துட்டு எப்படி எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா ஜியாகிரபிக்குள்ளேயும் வரும் பிளஸ் ஹிஸ்டரிக்குள்ளேயும் வரும். அதாவது நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு, நம்ம சொசைட்டில மேரேஜ் எப்படி நடக்குது, இல்ல ஒரு சொசைட்டில இப்போ ட்ரைபல் இருக்காங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாக்குறதுதான் வந்துட்டு இந்த இந்தியன் சொசைட்டி. அதுவுமே வந்துட்டு ஹிஸ்டரியிலையும் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம், கரண்டா எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது ஜியாகிரபி. இந்த ஜியாகிரபி என்ன சொல்லுவோம்னா ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல வர்றதுதான் வந்துட்டு இந்த இந்தியன் சொசைட்டி. ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும், சாரி, GS1. இந்த GS1 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி மேஜர் சப்ஜெக்ட்ஸா இருக்கு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் GS2. இந்த GS2 பாருங்க. பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ். இது எல்லாத்துக்குமே இருக்க ஒரே லிங்க் என்ன தெரியுமா? கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்னும் போது இங்க பாலிட்டி இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஸோ இப்போ பாருங்க பாலிட்டி அப்படின்னா ஜென்ரலான பாலிட்டி, நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எப்படி இருக்கு, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பாக்குறது. ஸோ செகண்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், நம்மளுடைய இந்தியா மத்த கண்ட்ரி கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது. இந்தியன் கவர்மெண்ட் அண்ட்
அதர் கண்ட்ரிஸ் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி பாக்குறது. கவர்னன்ஸ், நம்ம நாட்டுல கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குறது. சோசியல் ஜஸ்டிஸ், அப்படி வேலை செய்யற அவங்களால மக்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதா அப்படிங்கறத பாக்குறது. இது எல்லாமே வந்து எப்படி கவர்மெண்ட்டை பொறுத்து, கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கா. சோ ஜெனரல் ஸ்டடிஸ் டூ, ஜிஎஸ் பேப்பர் 2 வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலா இருக்கிறது எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இதெல்லாம் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து GS3 வாங்க மெயின்ஸ்ல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்க எக்கனாமி இருக்கு. எக்கனாமிங்கிறது இந்தியன் எக்கனாமி தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்தியாவுடைய எக்கனாமி பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட் எல்லாம் மற்ற கண்ட்ரி கூட எப்படி இருக்கு அப்படின்னு அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்தியன் எக்கனாமி பார்க்குறோம். அண்ட் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாகிரபி என்விரான்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும், என்விரான்மெண்ட் ஜாகிரபில ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம இங்க என்விரான்மெண்ட் படிக்கும் போது நம்ம இங்க கொஞ்சம் லைட்டா வந்து அது கூட சேர்ந்து வர மாதிரியான இருக்கக்கூடிய ஜாகிரபி நம்ம இங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாகிரபிங்கிறது வந்துட்டு இப்போ GS1லயும் இருக்கு அண்ட் GS3லயும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். ஆஸ் யூஷுவல் டெக்னாலஜி, சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பார்க்குறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு GS4 எத்திக்ஸ் பேப்பர். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இப்போ earthquake இருக்கு, earthquake தடுக்கிறதுக்கு நீங்க என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, லைக் அது வந்ததுக்கு அப்புறமா ப்ரோஆக்டிவ் மெத்தட்ஸ் என்ன அப்படி கேக்குறாங்கன்னா அது வந்து GS3. இன்டர்னல் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி போடணும். இப்ப நம்ம நாட்டை வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு பாகிஸ்தானோ, சைனாவோ, இல்ல ஸ்ரீலங்காவோ, மால்தீவ்ஸோ, நேபாளோ, பங்களாதேஷோ அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு சில பாலிசிஸ் வச்சிருப்போம். இல்ல நம்ம வந்து பார்டர் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்னென்ன செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கோம், நம்ம கிட்ட என்னென்ன த்ரெட் வருது, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பாக்குறதுதான் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி. ஹோப் யூ ஆல் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அது பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, சப்ஜெக்ட் என்னென்ன இருந்துச்சு, எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே வந்து அவங்க கொடுத்தது, இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க, சரி ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிடணும் அப்படின்னா நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ யா, இப்போ வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோங்க. கரெக்டா? ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, பொலிட்டிக்கல், சாரி இந்தியன் சொசைட்டி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். சோ அதை வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, நீங்க வந்து ஏனோ தானோன்னு ஒண்ணு படிச்சா அது வந்து நீங்க எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு ஒரு ஆர்டர் வச்சுட்டு இந்த ஆர்டர்ல நீங்க போறீங்க அப்படின்னா யூ கேன் கிளியர் தி எக்ஸாம். ஸோ வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த ஆர்டர்ல போலாம், எந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எந்த சப்ஜெக்ட செகண்ட் படிக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க யோசிச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த சப்ஜெக்ட படிப்பீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கும் வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லைக் இதெல்லாம் பாருங்க. இது இந்தியன் சொசைட்டி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டி தான், எத்திக்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 சப்ஜெக்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம். ஏன் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 நாள் 10 to 15 days போதும் ஒரு சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கு. பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். இப்போ பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியோடைய ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வந்துட்டு ஒரு 500 பேஜ் இருக்கு அப்படின்னா இந்த இந்தியன் சொசைட்டிக்கு 50 பேஜ் நோட்ஸ் போதும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்து இப்படிதான், இதுதான் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல நீங்க போறீங்க, இப்படிதான்
நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டா ஒரு கோரா போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கான மட்டும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை முடிச்சுக்கிறது இஸ் பெட்டர். அண்ட் அடுத்து நம்ம வந்து என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சிட்டீங்க. இது இதே ஆர்டர்ல போகணும்னா நான் சொல்லல. ஏதோ ஒரு ஆர்டர்ல நீங்க முடிச்சிட்டீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அடுத்து என்ன போகிறீங்க. இதெல்லாம் நான் வந்து யாருக்கு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் வந்து ப்ரிலிம்ஸ் ஐ மீன் யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணது இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆப்டா இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு செகண்ட் அட்டெம்ப்டர் இல்ல நான் ஒரு தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருப்பீங்க. ஷெட்யூல் போட்டிருப்பீங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து எதுவுமே தெரியாம நான் இப்பதான் யூபிஎஸ்சிக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ செகண்ட் வந்து நீங்க என்ன எடுக்கலாம், இந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா மேஜர் மெயின் சப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸை மட்டும் மெயின்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜரான சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு மெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கு ஆனா மேஜரா இருக்கு. இப்ப பாருங்க இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ஜிஎஸ்ல இருக்க வேண்டியது. ஓகேவா? ஒரு ஜிஎஸ்ல இப்ப இந்தியன் சொசைட்டி வேர்ல்ட் ஹிஸ்டரி சேர்ந்து ஒரு ஜிஎஸ்ல இருக்கு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கவர்னன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் சேர்ந்து இன்னொரு ஜிஎஸ்ல இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சேர்ந்து ஒரு ஜிஎஸ்ல இருக்கு. சோ அப்படின்னா வந்துட்டு 3 ஜிஎஸ்க்கும் சேர்ந்து இருக்கு. பட் இங்க பாருங்களேன் எத்திக்ஸ்ங்கிறது தனியா ஒரு ஜிஎஸ் பேப்பர், ஆப்ஷனல்ங்கிறது தனியா 2 பேப்பர். ஸோ இது வந்துட்டு பெரிய பெருசு. இப்போ வந்து இதோட மார்க் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 250, இங்க ஒரு 250 பிளஸ் 250 500, இங்க ஒரு 250, மொத்தமா வந்துட்டு 750 மார்க்ஸ். ஓகேங்களா? நீங்க ஒரு 750 மார்க்குக்கு நீங்க இங்க மட்டுமே ப்ரிப்பேர் பண்றீங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து சேர்த்து வேணும்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு 50 மார்க்கோ இல்ல 75 மார்க் 50 மார்க்கோ இல்ல 65 மார்க்கோ. ஓகேங்களா? இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல போகாது. இதுக்கு 50 மார்க் மேக்ஸிமமே 50 மார்க்ல வச்சுக்கலாமே. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 50 மார்க் 7 5 இருக்கு. ஓகே 7 5 35 350 மார்க் தான். இது மொத்தமே 350 மார்க்ஸ் தான் வருது. ஒரு 400 அப்படின்னு வச்சுக்கோமே. அவ்வளவுதான் மார்க்ஸ் வருது. பட் இது பாருங்க 750 மார்க்ஸ்க்கு படிக்கிறீங்க. சோ இது வந்து நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இதை வந்து ஒரு நாளைக்கு இத எவ்வளவு படிப்பாங்க அப்படின்னா இது மட்டுமே சேர்த்து கூட 3 மாசத்துக்கு படிப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு சொல்றேன். ஓகே ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த இது நீங்க வந்து இப்போ மெயின்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்டும் முடிச்சிட்டீங்க. அடுத்து இப்போ நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கிற சப்ஜெக்டை போகணும். ஏன் நம்ம அப்படி போவாங்க யூஸ்வலா அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ங்கிறது மே மந்த்ல வருது. கரெக்டா? நீங்க எடுத்ததுமே ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் இப்போ வந்து அதுக்கு அடுத்து ப்ரிலிம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. அடுத்து நீங்க மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு கிட்ட வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம திருப்பி ப்ரிலிம்ஸே படிச்சிடலாம், ப்ரிலிம்ஸே நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். ஸோ நீங்க அப்படி வந்து நீங்க ப்ரிலிம்ஸே படிக்கலாம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிலிம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா நீங்க வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனே பண்ணாம விட்டுருப்பீங்க. ஸோ ஒருவேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாசம் கேப்ல உங்களால எல்லா சப்ஜெக்ட்ஸும் மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்க முடியாது. ஸோ அதனாலதான் உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்பவுமே நீங்க மெயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ்க்கு மட்டும் வரக்கூடிய சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின்ஸான சப்ஜெக்ட், மேஜர் மெயின்ஸ் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்ட் வரும். ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்டை ரெண்டா பிரிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல கரண்ட் அஃபேர் சப்ஜெக்ட் அது என்னன்னா என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் மோஸ்டா கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்டை நீங்க அடுத்த இதுல படிக்கணும். இதுக்கு அடுத்த சப்ஜெக்டா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட். இந்த கோர் சப்ஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிலிம்ஸ் அப்போ மார்க் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ இங்க பாருங்க ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி இந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஆனா மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது எல்லாமே படிக்கணும். அதுக்குதான் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சு வச்சுட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸை வந்து நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். நீங்க வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், மேஜர் மெயின் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்,
ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இப்போ இது மட்டும் தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கரெக்டா பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேருங்கிறது எல்லாத்துலயுமே வரும். இதுல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே வரும். பட் மேஜரா வந்து இதுல இருந்து வரும். இதுல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் கேட்கறத விட இதுல மோஸ்டா என்ன கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் கேட்கறத விட்டு கரண்ட் அஃபேர் கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். பட் இது எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இப்போ வந்து என்ன சொல்றது, ஆஹ் இப்ப பாலிட்டி இருக்கு. பாலிட்டில ஒரு புதுசா ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்ட் இன்னைக்குதான் வருதுன்னா இன்னைக்கு வந்து அது என்னது அப்போ கரண்ட் அஃபேர். எக்கனாமி இருக்கு. எக்கனாமில வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ கூட ஏதோ ஒரு ட்ரேடு போடுறோம் அப்படின்னா ட்ரேடு போட்டது என்னைக்கு போட்டிருக்கோம், இன்னைக்குதான் போட்டிருக்கோம். அப்போ எக்கனாமில ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஜியாகிரபி இருக்கு. ஜியாகிரபில இப்ப சூப்பர் எல்னினோ வருதுன்னு சொல்றாங்க. ஒரு ஜியாகிரபில ஏதோ ஒரு மாறுபாடு நடக்குது, நம்மளுக்கு வானிலையில ஒரு மாறுபாடு வருது, கிளைமேட்ல சேஞ்ச் ஆகுது. அப்ப அது என்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது. அப்போ ஜியாகிரபில ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஏதோ ஒரு ஐவிசி சைட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அதோடைய சைட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து என்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஹிஸ்டரியில ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயுமே கரண்ட் அஃபேர் இருக்கு. ஆனா மேஜரா இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்டர் போங்க. எந்த ஆர்டர்? மெயின் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், மேஜர் மெயின் சப்ஜெக்ட், ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர் சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஆர்டர்ல இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன படிக்கணும், என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு நீங்க ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இப்ப நான் கொடுக்க போற லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் நீங்க படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் வந்து எனி நியூஸ் பேப்பர். யூஸ்வலா வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் வந்து எந்தெந்த நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க அப்படின்னா ஹிந்து, ஹிந்து நியூஸ் பேப்பர் இல்லைன்னா எக்ஸ்பிரஸ். ஆனா சென்னையில மோஸ்டா ஹிந்து தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். செகண்ட் வந்து என்னன்னா என்சிஆர்டி. என்சிஆர்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிபிஎஸ்இ புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா? அது என்சிஆர்டின்னு சொல்லிட்டு இது இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு, ஹிந்திலையும் அவைலபிளா இருக்கு. தமிழ்நாடுல என்சிஆர்டி படிப்பாங்க. நம்ம வந்து பட் நீங்க எஸ்சிஆர்டி படிக்கிறீங்க, அதாவது இங்க ஸ்டேட் போர்டு புக் படிக்கிறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் படிக்கிறீங்கன்னா கூட அதுவுமே ஓகே தான். ஸோ அதுவுமே நல்லதான் இருக்கு, அதுவும் ஓகே தான். ஆனா ஒரு ஸ்டாண்டர்டா யூஸ்வலா படிச்சுட்டு இருக்காங்க காலங்காலமா அப்படின்னா அது என்சிஆர்டிஸ் படிப்பாங்க. உங்களுக்கு என்சிஆர்டி படிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பிகாஸ் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. நீங்க மட்டும் உட்காந்து வேற ஒரு புக் படிச்சுட்டு இருக்கீங்க, என்சிஆர்டி படிக்கலன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகும்போது ஐயோ என்சிஆர்டி படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அதை உங்களுக்கு போக்கணும் அப்படின்னா நீங்க என்சிஆர்டி படிக்கிறது இஸ் பெட்டர். ஓகே, அஃப்கோர்ஸ் என்சிஆர்டி அது வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு தான், மேண்டட்ரி தான். லைக் இந்த மாதிரி. செகண்ட் அடுத்து வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா என்னன்னா இப்போ பாலிட்டிக்கு ஒரு புக் இருக்கும், ஹிஸ்டரிக்கு ஒரு புக் இருக்கும். நீங்க என்னதான் என்சிஆர்டி படிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் கதைகளும் உங்களுக்கு போதுமானதா இருக்காது. ஸோ இப்போ பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னா பாலிட்டி பார்த்துட்டு A to Z எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புக்கு நீங்க படிக்கணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். மந்த்லி கரண்ட் அஃபேர் மேகசின். நீங்க வந்துட்டு வீக்லி கரண்ட் அஃபேர் போகலாம், டெய்லி கரண்ட் அஃபேர் போகலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர் போகலாம், இல்லைன்னா இயர்லி கரண்ட் அஃபேர் போகலாம். எது வேணா படிக்கலாம். நியூஸ் பேப்பர்லயுமே கரண்ட் அஃபேர் இருக்கு. அந்த கரண்ட் அஃபேரை தாண்டி நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர் படிப்போம். நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத நம்ம நியூஸா ரீட் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சப்ஜெக்ட் நாலேஜ்க்கு நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ். அப்போதான் வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா அப்பதான் யூபிஎஸ்சி எந்த பேட்டர்ன்ல கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன மாதிரி கேள்வி கேட்டா என்ன மாதிரி பதில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 100 கேள்வி இருக்கா, ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல ஒரு 100 கேள்வி இருக்கா, அந்த 100 கேள்வியில உங்களுக்கு 100மே தெரியுமா? ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்த ஒருத்தவங்களுக்கு 100மே தெரியுமான்னு கேட்டா கிடையாது. எல்லாருக்குமே 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு 30 கொஸ்டின் தெரியுது அப்படின்னா மீதி இருக்கிற 70 கொஸ்டின் தெரிஞ்சிருக்காது. அந்த 70ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் அவங்க போடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ டோட்டலா வந்து 80 கொஸ்டின்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த 70ல போடுற அந்த 50 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த 50 கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்களா இல்லையாங்கிறதே டிசைட் பண்ணுது. பட் அந்த 50 கொஸ்டின்ஸ் தெரியாம நான் எப்படி போடுறது அப்படின்னா அதுக்குதான் இந்த பிஒய்க்யூஸ்.
பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாலேஜ், அந்த நாலேஜை வச்சுலாம் எலிமினேட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி போடுறது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு யூபிஎஸ்சியோடைய எக்ஸாம் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியணும். எப்படி கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் வைப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம பிஒய்க்யூஸ் படிக்கணும். அதுக்கு அடுத்து டெஸ்ட் சீரிஸ் மெயின்ஸோட டெஸ்ட் சீரிஸ் எதுக்குன்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ். ஒரு ஃபார்மெட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மெட்ல எழுதுறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ். ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ். ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் இருக்கு, பெய்டு டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டு நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் போடுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். இது தவிர என்னன்னா வந்துட்டு ஓப்பன் ஐஏஎஸ்ல வந்து விஷனோட டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாவே அங்க அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்க்கலாம். மார்க் டெஸ்ட் மோஸ்டா 3 மார்க் டெஸ்ட்ல இருந்து 5 மார்க் டெஸ்ட் வரைக்கும் நிறைய அகாடமிக்ஸ்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதெல்லாம் போயிட்டு நம்ம எழுதும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நாலேஜ் கெயின் ஆகும். பிளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹால் ஃபியரை ஹேண்டில் பண்றதுக்கு இது கரெக்டா இருக்கும். அண்ட் அடுத்ததான் மேப்புங்கிறது. மேப் வந்து எடுத்து வச்சு நம்ம ஒரு பக்கத்தை ஒரு நாளுக்கு, அடுத்த பக்கத்தை இன்னொரு நாளுக்குன்னு படிக்க முடியாது. ஸோ போற போக்குல பாக்குறது. ஸோ அதனால நம்ம மேப் பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும், 50 கொஸ்டின் தெரியாது. தெரியாத கேள்விகளை நீங்க போடுறதுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஏதோ ஒரு நாலேஜ் தான் இந்த மேப். ஸோ ஃபைனலி நோட்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது பத்தாது. அதை விட அதிக அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நோட்ஸும் இருக்கணும், ரிவிஷனும் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர், என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், மந்த்லி மேகசின் ஆர் எனி மேகசின், பிஒய்க்யூஸ், டெஸ்ட் சீரீஸ், மார்க் டெஸ்ட், மேப், நோட்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க வந்து எப்போ கம்ப்ளீட்டா முடிக்கிறீங்களோ, கம்ப்ளீட் அப்படின்னா படிக்க படிக்க வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களோட லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து நானும் படிச்சேன், நானும் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு இல்லாம, நீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடணும். எஃபர்ட் போடுறது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னா சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறத காட்டிலும் நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் போடணும். அண்ட் உங்களோட ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் ரேட் வந்து ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதோ நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்காம ஒரு ஒரு வீடியோவை பாக்குறீங்களோ, இல்ல ஒரு கிளாஸ் போறீங்களோ, இல்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களோ, எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க உண்மையா நீங்க அது கரெக்டான பேட்டர்ன்ல ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு நீங்க போகும்பொழுதுதான் நீங்க வந்து உங்களுடைய சக்சஸ அடையிறீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க எல்லாருமே. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு டே 1 அப்படின்னா, நீங்க 300வது நாள் வரைக்கும் 300 நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, அந்த 300வது நாள் வரைக்கும் நீங்க எந்த கன்சிஸ்டன்சில படிக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க அப்படியே வச்சிருக்கணும். அந்த எஃபர்ட்டை கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாம, அந்த எஃபர்ட்ல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் கூட பண்ணாம நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த எக்ஸாம்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நீங்க வந்து எப்படி எவ்வளவு படிக்கிறீங்கன்றத விட நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினா படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.